மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயலலிதா. ஐடிசியில் பிரஸ் மீட் கொடுத்தப்போ அமித்ஷா 2026 நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் சொன்னார். ரொம்ப தெளிவாக ஹிந்தியில் சொன்னதே பதிவாயிருக்கு. கோயலேஷன் சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருந்தார். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதியிருக்காரு. கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இது எடப்பாடி பழனிசாமி சொன்னது கரெக்டா இல்லை அமித்ஷா சொன்னதை நம்மளாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு காது தான் ரிப்பேர் வாங்கி கொடுக்கணும். அதையே நீங்கள் திருப்பி எடப்பாடியை திருப்பி கேட்டு அவர் திருப்பி அவர் சொல்கிற அளவுக்கு ஆக்கி. அதாவது நான் அந்த ப்ரெஸ் மீட்டை கவனித்தேன், நம்ம ரிப்போர்ட்டர்ஸையும் அதுக்கப்புறம் கேட்டேன். அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படல, 2 கேள்வி கேட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் கூட்டணி ஆட்சியா, கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே அவர் டிரான்ஸ்லேட்டரு ஸ்ரீகாந்த்னு நினைக்கிறேன், அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டிரான்ஸ்லேட்டர் சரியில்லை, தலையில் அடிச்சுக்கிட்டார் இவர் அமித்ஷா. சரியில்லை அந்த டிரான்ஸ்லேட்டர்னு ஸ்ரீகாந்த். ஆனால் அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நம்ம ஆட்கள் கேட்டது எத்தனை மந்திரி கொடுப்பாங்க பிஜேபிக்குன்னு அப்படின்னு. அப்போது கூட்டணி மந்திரி சபை, கூட்டணி ஆட்சி, இந்த ரெண்டும் இல்லாமல் எத்தனை மந்திரிகள்ன்ற கேள்வி வருமா? வரவே வராது. இப்போ எத்தனை மந்திரிகள்ன்ற கேள்வி வருது. அதுக்கு அப்போது அமித்ஷா சொல்கிறாரு, அதெல்லாம் பின்னாடி பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்றது. அதாவது என்ன கான்செப்ட்னா சிம்பிள். அதாவது இந்த கூட்டணி நிலைக்காதுன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய அசஸ்மெண்ட் இந்த கூட்டணி நிலைக்காது. எப்படியாவது பிச்சுக்கிட்டு போயிட்டு விஜயோட கூட்டணி வைக்கலாமான்னு எடப்பாடிக்கு ஒரு பிளான் இருக்கும் போல இருக்குது. என்ன கான்செப்ட்னா அதில் தமிழ்நாட்டில் ஜனங்க எப்போவுமே கூட்டணின்ற ஒரு கான்செப்டை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. 1980 கரெக்டாக இந்திரா காந்தியும் திமுகவும் 117 சீட்டு போட்டு கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டோடு வராங்க. அதான் முதல் முறை கூட்டணி ஆட்சின்ற கான்செப்ட். அந்த இதை தோக்கடிக்கிறாங்க திமுககாரங்க சுத்தமாக. அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க சுத்தமாக. அந்த கூட்டணியே மிரட்டி போடப்பட்ட கூட்டணி. இல்லாட்டி கலைஞர் 117 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாரா? 1967 டிஃபீட் பண்ண காங்கிரஸை மறுபடியும் ஆட்சியிலையும் அரியணையிலையும் ஏற்றுவதற்கு அண்ணாவின் தம்பியான கலைஞர் ஒத்துப்பாரா அப்படின்ற எண்ண ஓட்டம் திமுக தொண்டர்களிடையே இது மிரட்டல் கூட்டணி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்துச்சு. அதே மிரட்டல் கூட்டணி தான் இப்போது எடப்பாடியும் பாஜகவும் போட்டிருக்கிறது. மிரட்டல் கூட்டணி. எடப்பாடியுடைய மகன் ஒரு விமான கம்பெனி கேஸில் மாட்டுறாரு. அதில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் அவரை காப்பாற்ற டெல்லிக்கு போன எடப்பாடியை கூட்டணிக்கு உட்கார வச்சு பேசி அமுச்சு விட்டாங்க. அந்த கூட்டணியை எடப்பாடி ஏற்றுக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு இங்கே கூட அவர் கூட்டணி பற்றி எதுவும் சொல்லலை. நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கையை தான் பேச போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் அமித்ஷா மட்டும்தான் ட்வீட்டில் கூட்டணி பற்றி சொன்னார். அப்போது எடப்பாடிக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடே கிடையாது. எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லாத இந்த கூட்டணியில் அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு பிரதமர் அமைச்சாங்க. பிரதமரையும் போய் எடப்பாடி பார்க்கல, அவாய்ட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அமித்ஷா நேரடியாக வர்றாரு. ஈட்டிக்காரன் நேரடியாக வட்டி வசூல் பண்ணுற மாதிரி நேரடியாக வர்றாரு. அங்கே ரெட்டை இலை கேஸை தேர்தல் கமிஷன் எடுக்க வச்சு ரெட்டை இலையை ஓபிஎஸ்க்கு கொடுப்போன்னு மிரட்டி வீட்டில் இருந்த எடப்பாடியை கூப்பிட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு வர்றாரு. ஹோட்டலுக்கு வந்த அமித்ஷா கூட்டணின்னு சொல்கிறாரு. எடப்பாடி கம்முன்னு இருக்காரு, ஒன்றுமே பேசலை. ஏன்னா அடுத்தது கூட்டணி ஆட்சின்றாரு, அதுக்கும் எடப்பாடி ஒன்றுமே பேசலை, கம்முன்னு இருக்காரு. ரைட்டா? மந்திரிகள் கேட்குறாங்க, அதுக்கும் ஒன்றும் பேசலை. எடப்பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் முழுக்க ஏதோ பலிக்கு வந்த ஆடு மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தார், பலியாடு மாதிரியே உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கு இந்த கூட்டணியில் எந்த விதத்துலேயும் விருப்பம் கிடையாது. எஸ்பி வேலுமணிக்கு விருப்பம் இருக்கலாம், கேபி முனுசாமிக்கு விருப்பம் இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். ஆனால் எடப்பாடி கடந்த 2 வருஷமாக பாஜகவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு வந்தார். அவர் அளவுக்கு பேசுறதுக்கான ஆளே கிடையாது.
அந்த அளவுக்கு ஒரு ஜெப கூட்டம் நடத்துகிற மாதிரி கர்த்தரே 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 அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு எஸ்டிபிஐ மாநாட்டிலேருந்து கடைசியாக டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்த இஃப்தார் நோன்பு வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். பாவம் எடப்பாடி அப்படின்றது தான். அதில் என்ன கான்செப்ட்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்துடும். பாஜக கவர்மெண்ட், இந்தியா முழுக்க என்டிஏ வந்து கவர்மெண்ட்டு தான், ரைட்டுங்களா? மகாராஷ்டிராவில் வந்து போன தேர்தல்களில் வந்து கம்மியாக தான் ஜெயித்தாங்க சிவசேனாவோட. அவங்க வந்து சிவசேனா பிஜேபி கூட்டணி தான், பிஜேபி பவரில் இருக்காங்க, அவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் எதுனா எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 100 சீட்டு பிஜேபி, 134 சீட்டு ஏடிஎம்கே அப்படின்னு வந்ததுன்னா ஆட்சிக்கு வரும்போது துணை முதலமைச்சர் வந்து நம்ம அண்ணாமலை மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அப்படி இது மாதிரி ஒரு விஷயம், அந்த ஏற்பாடு தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்றது தான். இதை வந்து 80களில் தமிழக மக்கள் நிராகரித்தது மாதிரி இந்த கூட்டணியை நிராகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்துருச்சு. அதனால் இப்போவுமே கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டை நம்ம மறுதளிச்சிருவோம் அப்படின்னு. அதாவது பாஜக சொன்ன கூட்டணி ஆட்சி அப்படின்ற கான்செப்டை அதிமுக நிராகரித்து விட்டு இதுதான் நடந்தது. துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார், விஜய் கூட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் விஜயினுடைய டிமாண்ட் அதிகமாக இருந்தது, 80 தொகுதி துணை முதலமைச்சர் பதவி. இந்த விஷயத்துக்கெல்லாம் விஜயனுடைய இந்த டிமாண்டுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருடைய ஆளுமை வந்து கேள்விக்குள்ளாயிருக்கும், அவருடைய தலைமையை வந்து கேள்விக்குள்ளாயிருக்கும். ஆனால் இப்போ அதே துணை முதலமைச்சர் பதவியை வந்து விஜய்க்கு பதிலாக அண்ணாமலைக்கோ நயனா நாகேந்திரனுக்கோ ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இது. இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா அதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை கேள்விக்குள்ளாக தானே செய்யும். கண்டிப்பா. அதுதான் இன்னும் ஒரு 4 பேட்டி குருமூர்த்தி கொடுத்தாருன்னா இந்த கூட்டணி டோட்டலாக பீஸாக உடஞ்சி போயிடும். அவ்வளோ நல்ல சொற்றொடர், என்ன சொல்கிறது, வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் குருமூர்த்தி சொன்னது ஃபேக்ட். எடப்பாடி வந்து என்றைக்குமே பாஜக கூட்டணியை விரும்பினதே கிடையாது. எடப்பாடி அவர் மனசில் நினச்சதெல்லாம் வந்து விஜய் கூட்டணி தான், ரைட்டா? அவர் வந்து சென்னையில் ஒரு பொண்ணை லவ் பண்ண, ஊரில் வந்து ஒரு மாமன் பொண்ணை கட்டி வைக்கிறாங்கல்ல, அந்த கதை தான் வந்து இது இந்த கூட்டணி கதை. எடப்பாடிக்கு அதில் சம்மந்தமே கிடையாது. அருக்காணியை கல்யாணம் பண்ண கமலஹாசன் மாதிரி இருக்காரு. இப்போ பாஜக வந்து எம் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பாட்டுன்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நிலவரம். ஃபேக்ட் வந்து அதான். அவர் வந்து விஜயை தான் எதிர்பார்த்தார். விஜய் 80 தொகுதி கேட்டார். 80 தொகுதி கொடுக்க முடியாது, ஒரு 40-30 தொகுதி வரைக்கும் எடப்பாடி இறங்கி வந்தார். இந்த பேச்சுவார்த்தை பெரிய அளவு நடந்தது. எடப்பாடி, எஸ்.ஏ. சந்திரசேகர், அவங்க மனைவி சோபா சந்திரசேகர், விஜய் வீட்டில் இருக்கிறவங்க, விஜய் வேலைக்காரன் வரைக்கும், அந்த பையன் இருக்கார் இல்லையா நம்ம மிதுன் பழனிசாமி, அவர் தான். இதை பார்த்து தான் பிஜேபி உஷாராக மிதுன் பழனிசாமி ஏர்லைன் கம்பெனி ஆரம்பிக்கிறத பிடிச்சி அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி. மிதுன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமான இது. இவங்க வந்து பவுன்சிங் பேடுன்னு ஒரு முதலாளிகள் அமைப்பை நடத்துகிறாங்க. அந்த பவுன்சிங் பேடில் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் இருக்கார், விஜய் இருக்கார், விகடன் எடிட்டர் இருக்காங்க. இந்த பவுன்சிங் பேட் அமைப்பு தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிடுச்சு. இது உண்மை தான். இது வந்து இப்போ கூட்டணி ஆட்சின்றதுன்னா நாங்கள் விஜயோடைய ஒத்துன்னு போயிருப்போமே, 80 தொகுதிகள் விஜய்க்கு கொடுக்கறது அப்படின்னு. இவங்களுடைய பெஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு கன்வின்ஸ் ஆகியிருந்தாங்கன்னா ஏடிஎம்கே, இந்துத்துவா வளராது, என்னைக்கோ வளரப்போவதில்லை தமிழ்நாட்டில். ஆனால் விஜயோட கூட்டணி வச்சு ஒரு 70 சீட்டு கொடுத்துட்டோன்னா விஜய் வளர்ந்துருவார். விஜய் வந்து ஈஸியாக வந்து ஏடிஎம்கேவை கைப்பற்றிடுவார். ஏடிஎம்கேக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வரிசையில் இளைய தளபதி வந்துடுவார். அதுக்கு அந்த கட்சி அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற சூழல் தான் ப்ராக்டிக்கலாகவே இருந்த சூழல். இது உண்மை தான். ஸோ அதுக்கே நம்ம போயிருக்கலாமே, ஏன் இதுக்கு வரணும் அப்படின்னு வரும்போது தான் முதல் முறையாக அதிமுக கூட்டணி ஆட்சி என்பதை நிராகரிக்குது, வெறுத்து ஒதுக்குது, அதை ஓப்பனாகவும் டிக்ளேர் பண்ணுது. ஆனால் அதை டெக்னிக்கலாக டிக்ளேர் பண்ணும்போது அமித்ஷா அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமித்ஷாவுடைய ப்ரெஸ் மீட்டை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷா அதை தான் சொன்னார் அப்படின்ட்டு. பாஜகவினுடைய நோக்கம் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தப்போ இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அமித்ஷாவினுடைய
ட்விட்டரில் வந்து அதுதான் வந்து 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். ப்ரெஸ் மீட்லேயும் அவர் அதே வந்து திருப்பி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை எடப்பாடி பழனிசாமி மறுதளிக்கிற இடத்துல இருக்கிறாரா? கண்டிப்பா இதை வந்து ஏற்றுக்க முடியாது. இதை வந்து ஏடிஎம்கே ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து பிஜேபியை வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்கான ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த ஃபோர்ஸை உருவாகியிருக்கு. பிஜேபி நிராகரிப்பு ஃபோர்ஸை வந்து உருவாகியிருக்கு. இப்போது வரலாற்றிலே இல்லாத மாதிரி பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய சிலுவையை வந்து அதிமுக சுமக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து இவங்க சுமக்கிறதுக்காக நிர்பந்திக்கிறாங்க. அதை எடப்பாடி மறுதளிக்கிறார். இந்த கண்டிஷனை வந்து இதுக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டியது யாருங்க? அமித்ஷா தானே. அமித்ஷா பேசினாரா இல்லையான்னு யார் சொல்லணும்? பதில அமித்ஷா சொல்லணும், நயினார் நாகேந்திரன் சொல்லணும், அண்ணாமலை சொல்லணும், ஸ்ரீகாந்த் கருணேஷ் சொல்லணும். இவ்வளோ பேர் சொல்லணும். அப்போ இவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? சொன்னால் என்ன நடக்கும்? சொன்னால் அதிமுகவுக்கு எதிராக தான் சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன ஆகும்? அப்போ கூட்டணி கிடையாது. கூட்டணி ஆட்சியில் இருந்தால் கூட்டணி கிடையாது. இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. எடப்பாடி வந்து பாஜகவை எதிர்க்கிறார், எடப்பாடி மிகவும் நல்லவர் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க சோஷியல் மீடியாவில். எல்லாமே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட வார்த்தைகள். எல்லாமே கான்செப்டே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அவர் அப்படியே அதை வந்து திருமாவளவனுக்கு கொண்டு போய் திணிக்க பார்த்தாரு. திருமாவளவன் அதை வாந்தி எடுத்துட்டாரு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு விஜய்க்கு திணிச்சு அவர் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணார். அப்போது இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற இந்த கான்செப்டே அங்கேருந்து தான் உருவாகுது. அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள தான் உருவாகுது. அதுக்கு திமுக கட்சிகள் வந்து சிலுவை சுமக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி, விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விடுதலை சிறுத்தைகளும் பேச ஆரம்பிக்க இந்த மாதிரி சூழல் எல்லாமே நடந்தது. ஸோ இதெல்லாமே வந்து அப்போதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 6 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பித்து இந்த ப்ரோக்ராமை தான் வந்து இவருக்கு கொண்டு போகிறாரு. யாருக்கு? திரும்ப கொண்டு போயிட்டு விஜய்க்கு கொண்டு போகிறாங்க. விஜய் அந்த ப்ரோக்ராமை எடப்பாடிக்கு கொண்டு வர்றாரு. எடப்பாடி அதில் வந்து அங்கேயே ஒத்துக்கல. அவர் அங்கேயே ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இந்நேரம் அவங்க கூட்டணி அமைச்சு அவங்க ஹனிமூன்லாம் போயிருப்பாங்க. ஆனால் அங்கேயே அவர் ஒத்துக்கல. ரைட்டா? அப்புறம் இங்கே மிரட்டி கூட்டின்னு வந்து உட்கார வச்சு கூட்டணி வச்சிங்கன்னா இங்கே ஒத்துக்கல. இப்போ அவர் நான் ஒத்துக்க மாட்டேன்றார். ஸோ இந்த கூட்டணின்றதே வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் தான். ஐசியூ பேஷண்ட் மாதிரி தான். எப்போ உயிர் வரும், எப்போ போகும், எப்போ பிழைக்கும், எப்போ வரும்ன்றது தெரியல. சுயநினைவு எப்போ வரும்னு தெரியாத கோமா பேஷண்ட்டை சினிமாவில் பார்த்துருப்பீங்களா? அந்த கண்டிஷன் தான் இந்த கூட்டணி. இப்போது நான் அந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி மறுதளிக்கிற இடத்துல இருக்காருன்னு ஏன் கேட்டேன் அப்படின்னா, இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சது? எடப்பாடி பழனிசாமி மறுத்துக்கிட்டு தான் இருந்தார். பாஜகவோட கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெபனாக இருந்தார். அதை வந்து அவருடைய உறுதிப்பாட்டை ஒரு இடத்துல வந்து பாஜக உடைச்சதில்லை. அது எப்படி உடைச்சதுன்றது நமக்கு தெரியும். நீங்களே வந்து ஒரு முறை பேசுறீங்க. அந்த இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி மறுக்கிற இடத்துல இருக்கிறார். அவரால் மறுக்க முடியுமா அவரால்? அங்கே தான் முடியாது. அதாவது எப்பவுமே வந்து ஒரு குற்றம் செய்தவன் இருக்கான் இல்லையா, ஒரு கிரைம் அஃபெண்டர், அவனுக்கு வந்து இந்த சுயமான உரிமைகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து வராது. ஐபிசி செக்ஷன் வரும், மேஜிஸ்ட்ரேட் வருவார், கோர்ட்டு வரும், பெயில் வரும், ஜெயிலு வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் மனித உரிமையை இழக்கிறான். எங்கே வந்து அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் எம்ஜிஆரால் துவக்கப்பட்டு அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் பெரிய அளவுக்கு வளர்ந்து வரும்பொழுது இவங்க பண்ண இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் இவங்க பாதிக்கப்படுறாங்க. இவங்களோட நெருடல் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். அது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் ஊழல் தான், தங்கமணி ஆகட்டும், மற்ற அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே ஊழல் தான். ரைட்டா? மோடியா லேடியான்னு கேட்டப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஊழல் எதுவுமே இல்லை ஜெயலலிதாவுக்கு. ரைட்டா? அதனால் அந்த அம்மா கேட்டாங்க, மோடியா லேடியா வா பார்த்துக்கலான்றது அவங்க கேட்டாங்க. இன்றைக்கும் பிஜேபியை எதிர்த்து ஃபைட் பண்ணுற டிஎம்கேவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மேலே என்ன ஊழல் ரிப்போர்ட் கிடைக்குதுன்றதுக்காக தான் பாஜக வந்து அவ்வளோ வெயிட் பண்ணுது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை வந்து எப்படியாவது டச் பண்ணோம். அது உதயநிதியாக இருக்கட்டும், சபரீசனாக இருக்கட்டும், செந்தாமரையாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்க வந்து டச் பண்ணோம். அவங்க எதுலையாவது மாட்டுறாங்களா அப்படின்னு. ஸோ இந்த அதில் மாட்டாமல் அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகாமல், இப்போ நேருவை ரைடு அடித்தாலும் அதுதான் குறி, பொன்முடியை ரைடு அடித்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் குறி. செந்தில் பாலாஜி கேஸ் ஃபுல்லாக அவங்க
டீல் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. 1000 கோடி ஊழல், அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு கிடைச்சிருக்கு, அந்த ஃபண்டை வந்து யாரோ இயக்கி இருக்காங்க அப்படின்றது தான் அமலாக்கத்துறையுடைய தியரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தான் குறி வைக்கிறாங்க. அவங்க வந்து குறி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை குறி வச்சு அவங்கள வந்து நம்ம டெல்லி சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஹேமந்த் சோரன் மாதிரி தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு தேர்தலில் சந்திக்க தான் பாஜக இன்னைக்கும் ஆசைப்படுது. அப்போ இவங்க அதை விட அதிகமான ஒரு ஊழலை மாட்டி கையில் லட்டு மாதிரி மாட்டினா இவங்களால அந்த சுயாதிபத்திய உரிமையை பற்றி இவங்களால பேச முடியுமா? பேசவே முடியாது. ரைட்டுங்களா? பேசவே முடியாது. இவர்கள் கைதிகளை நடத்துறது வேற, சாதாரண மனிதர்களை நடத்துறது வேற. இவங்க குற்றம் செய்து மாட்டி இருக்கக்கூடிய கைதியின் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் எடப்பாடியும் வேலுமணியும் அதிமுகவும். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஆஃப்டர் மெத் எப்படி நகரும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேரணுன்றதுக்காக தான் நயினார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வந்தோம் அப்படிங்கிற நரேஷனையும் வந்து பாஜக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகலை, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு அண்ணாமலை உறுதியாக இருந்தாருன்றதுனால நாங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டோம், நயினார் நாகேந்திரன் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுறாரு, வெளில போக நினைக்கிறாரு அப்படின்னா பாஜக அதாவது அவ்வளோ ஈஸியாக விடுமா? கண்டிப்பாக விடாது. இன்னொன்று வந்து அண்ணாமலை வந்து அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாதுன்றதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டார். ரைட்டா? அவர் செய்யாத வேலைகளே கிடையாது. அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. கட்சி தலைமை அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளரை நியமிச்சிட்டாரு. அண்ணன் டிடிவி தினகரனை பொதுச் செயலாளராகவே டிக்ளரே பண்ணார் அவர். ரைட்டுங்களா? ஆனால் உண்மை என்னன்னா, அண்ணாமலை நீக்கத்துக்கும் இந்த அலையன்ஸ் ஃபேக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்ற முடிவுக்கு பாஜக முன்னாடியே வந்துருச்சு. எல்லா வகையிலையும் திமுக அமைச்சர்கள் நேரு எல்லாரோடையும் சேர்ந்து உக்காந்து, நேரு, துரைமுருகன், மூர்த்தி எல்லாரோடையும் உக்காந்து சேர்ந்து இவர் எல்லா விதமான வேலைகள்லையும் இவர் ஈடுபட்டவர். யார்? அண்ணாமலை. அதனால செல்வம் குவிக்க பெற்றவர், அதனால பணத்தை திரட்டினவர். அந்த பணத்தை தான் லண்டனில் எடுத்துன்னு போயிட்டு டைவெர்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறாரு அவர். லண்டனுக்கு படிக்க போனதே அதுக்கான கான்செப்டில் தான் இதெல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி என்னமோ சொல்கிறாங்க பிஜேபி வழக்க கொடுக்கப்பட்ட ஃபண்டு, அதுக்கு கணக்கே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவர் மேலே இருக்குது. அவரை வந்து நீக்கணும்னு முடிவு பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அண்ணாமலையை தூக்கி போடுறதுக்கும் இந்த அலையன்ஸ் ஃபேக்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி இந்த அலையன்ஸ் ஃபேக்டருக்குள்ளே வந்த பொறிக்குள்ள சிக்கின எலியான எடப்பாடி வந்து அந்த பொறியை விட்டு மீண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டாங்க. இல்லை, இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நயினார் நாகேந்திரன் அதுக்கு பதில் சொல்லுவாரா? இந்த பதில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாஜக ஒரு பக்கம் ஆரம்பிக்குது, அதிமுக ஒரு பக்கம் ஆரம்பிக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்கள் விருப்பம் அப்படிங்கிறதையும் வந்து திமுக விமர்சிக்கிறார். விமர்சிச்சுட்டு தான் இது கூட்டணி ஆட்சி நாங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கும் நகர்த்துல. இவர் வந்து கூட்டணியை மறுக்கலை, ஆனால் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறார். திருப்பி வந்து ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன எத்தனையோ நிபந்தனைகளுக்கு வந்து பாஜக ஒத்துக்குச்சு. எடப்பாடி பழனிசாமி எல்லா கண்டிஷனுக்கும் வந்து அவங்க வந்துட்டாங்க. ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் அப்படின்றதுலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அதை கடந்து போகிற அளவுக்கு வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டார். இதில் அவங்க கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இதில் கூட்டணி ஆட்சின்றதுலாம் அவங்க கன்வின்ஸ் ஆகுவதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம், தேர்தலுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலான்னு கடந்து போக முடியுமே தவிர கூட்டணி ஆட்சின்றதில் அவங்க வந்து 2 பேருமே வந்து டிஃபர் ஆவாங்க, பெரிய அளவுக்கு டிஃபர் ஆவாங்க. அது வந்து பெரிய பிளவை நோக்கி தான் போகும். அதில் வந்து இவங்களால பிஜேபி தொண்டர்களை இவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது. பிஜேபி தொண்டர்கள் மட்டும் மற்ற இருக்கிறவங்களை எல்லாரையுமே வந்து இவங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காப்புல, எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி விட்டு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காரு. எல்லாமே ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் பலூன் தான். ஆனால் ஒரு ட்ரிகர் என்பது அங்கே இருக்குது, அது இருக்குது. அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜக ஆட்சி அமையறதுக்கு நாங்கள் உதவி பண்ண போகிறோம், கூட்டணி ஆட்சி அமைய உதவி பண்ண போகிறோன்னு அதிமுக தொண்டனை ஒரு சிங்கிள் பாயிண்டில் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது. ரிபலாக எகிரி அடிப்பான். பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில், அப்புறம் அந்த பண்டாரம் பரதேசி அந்த டைலாக்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில், அதுவும் அதிமுக தயவில் 1 சீட்டு 2 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வேணால் வைக்கலாம்.
ஆனால் நீங்கள் வந்து உட்கார வச்சு சோறு போடுவீங்களா? செருப்பு வீட்டு வாசலில் விடலாம், தூக்கி நடு வீட்டில் கொண்டு வந்து வைப்பீங்களா? இப்படிலாம் டைலாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து அதிமுக தொண்டனை இந்த விஷயத்தில் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பாஜக தொண்டனை இது இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ண முடியாது. இது ரெண்டும் தான் இந்த கூட்டணிக்கான ரிஃப்ட். இப்படி போனால் உதைக்கும், இப்படி போனால் கடிக்கும். அதுக்கான விஷயம். இப்போ இந்த விஷயம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூரில் நடந்த ஒரு அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ வந்து பேசுகிறார். குணசேகரன் எக்ஸ்-எம்எல்ஏ வந்து பேசுகிறார். அப்போ வந்து சிலர் கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க, நிர்பந்தத்துக்காக பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு. இதுக்கு பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் வந்து பதில் சொல்றார், பாஜகவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றார். அமித்ஷா சொன்னதே வந்து ஒரு மாற்றி பேசுகிறார். நீங்கள் சொல்கிறீங்க இது ரெண்டு பக்கமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோன்னா அதிமுக தொண்டன் கன்வின்ஸ் ஆக மாட்டான். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே உதாரணம் இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படின்றதுனால அந்த கட்சி தொண்டர்கள் இந்த கட்சி தோக்கடிச்ச சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னா பாஜக தொண்டனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இது இப்படியே போச்சுன்னா இந்த கூட்டணி வந்து எலெக்ஷனே சந்திக்குதுன்னு வைங்களேன். இப்படியே வந்து ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டே கொண்டு போய் எலெக்ஷனே சந்திக்குதுன்னா இந்த கூட்டணி எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணும்? இது வந்து எண்ணெயும் தண்ணீரும் சேர்ந்த கதை தம்பி. ரெண்டுமே லிக்விடு தான். கெமிக்கல் நேம் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் இஸ் லிக்விடு தான். மெர்க்குரி வரைக்கும் லிக்விடு தான், ரைட்டுங்களா? லிக்விடோட விஷயம் என்னென்னா எந்த இடத்துக்கு போதோ அந்த பாத்திர வடிவத்தை அது மேற்கொள்ளும். அதான் லிக்விடோட ஒரு குவாலிட்டி, கெமிக்கல் குவாலிட்டி, ரைட்டா? எண்ணெயும் தண்ணீரும் மாதிரி தான். இது வந்து நீங்கள் கொண்டு போனாலும் 1980 மாதிரி யூ வில் ஃபேஸ் சேலஞ்சஸ், கம்ப்ளீட் சேலஞ்சஸ். இதில் வந்து இதில் அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் திமுக வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் ரொம்ப மோசமான தவறுகளை பண்ணாலொழிய இந்த கூட்டணி வந்து குறைந்தபட்ச ஒற்றுமை கூட வராது. இதுக்கு நடுவில் கூட சீமான வேற சேர்க்க சொல்கிறாங்க. அவன் சொல்லியிருக்கேன் கூட வேற சீமான வேற சேர்க்க சொல்கிறாங்க. சீமான் மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அது ஆர்எஸ்எஸோட இன்னொரு கமாண்டு சீமானை சேர்க்கறது. சீமான் ஈரோட்டில் வந்து 6%லேருந்து 16% ஓட்டு வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 12,000 ஓட்டு ஏற்கனவே வாங்கினார், இன்னொரு 12,000 ஓட்டு வாங்கினார். அந்த 12,000 ஓட்டு பிஜேபி ஓட்டு. அதில் 8,000 ஓட்டு பெரியாரை வந்து தொடர்ந்து பரம்பரையாக எதிர்க்கிற 8,000 பிராமணர்களோட ஓட்டு. அதுக்கு கேம்பெயின் வந்து தினமலர், ஈரோடு தினமலர் 10-20 நாளாக சீமானுக்காக கேம்பெயின் பண்ணார். ஸோ இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டட் ஃபேக்ட்ரி. இது கம்ப்ளீட் 12,000 ஓட்டில் 8,000 ஓட்டு பிராமின் ஓட்டு. இது வந்து 6லேருந்து 16% ஓட்டு வாங்கிட்டார். சீமானை வந்து கவனிக்கணும், போனோம் வரணும்னு குருமூர்த்தி. நல்லா குருமூர்த்தி சூப்பராக இருக்கார். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட இருந்து. எங்களுக்கு பத்தலை பதில் சொல்கிறதுக்கு. ஸோ இந்த சீமானை வேற சேர்க்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னா நடுவில் விஜய் டிவியில் உட்காந்து பேசும்போது நடுவில் விஜய் கூட வந்தால் நல்லா இருக்குமே. திமுகவை அதாவது திமுகவை தோற்கடிக்கணும், 91-96 மாதிரி திமுகவை தோற்கடிக்கணும், அதுக்கு எல்லா ஃபோர்ஸும் சேரணுன்ற மாதிரியே இவங்களுடைய இமேஜினேஷன், கற்பனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது இவங்களுக்குள்ள செட் ஆகாத ஒரு கூட்டணி, பொருந்தா கூட்டணி. சரிங்களா? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார் கலைஞர். அதே மாதிரி தான் இது கூடா நட்பு. நேர்காணலுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த கூட்டணியை முறிச்சிட்டு போய் விஜய் கூட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே நிறைய பேர் சொல்றது வந்து விஜய்க்கான வாய்ப்பு போயிடுச்சு, விஜய்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருந்தது ஆட்சி மாற்றுறதுக்கு, இல்லை அவர் வந்து வளர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, அந்த சான்ஸ் போயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, பாஜக கூட்டணி முறிச்சுக்கிட்டு போய் விஜய் கூட சேர்ந்துடுற எண்ணம் இருக்கு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை, பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குங்க? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் முடிச்சுட்டு போய் சேர்றதுனா சேரலாம். ஆனால் புள்ள ஜெயிலுக்கு போயிடுவான், சம்மந்தி ஜெயிலுக்கு போயிடுவான், அவ்வளோதான். ரைட்டுங்களா? கட்சியை வந்து 2 துண்டாக உடைப்பானுங்க. எஸ்பி வேலுமணியை வச்சு செங்கோட்டையனை வச்சு 2 துண்டாக உடைச்சிடுவாங்க. இப்போது செங்கோட்டையனுக்கு வந்து அவர் தொகுதியில் சீட்டே கொடுக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இப்போ பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி. ஆனால் சேர்வதற்கு வந்து இப்போ ப்ரீமெச்சூர்டு. அதுக்கான நெகோசியேஷன்கள் வந்து வந்துடுங்க. லிஃப்ட் வரும்போதே விஜய் ஏறி இருக்கணும். விஜய் வந்து கொஞ்சம் 70 தொகுதி 80 தொகுதின்ற ஒரு விஷயத்தோடு போகாமல் ஒரு 20, 30, 40 தொகுதியோட எடப்பாடியோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தாங்கன்னா
அதுக்கப்புறம் பிஜேபி த்ரெட்டன் பண்ணியிருந்தா கூட கூட்டணிக்காக இவர்கள் மிரட்டுகிறார்கள்னு அப்படியே திருப்பி போட்டு பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்ட்ரோக்கில் போயிருக்கலாம். அதோட பரிணாமமே வேறையாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை வந்து எடப்பாடி மிஸ் பண்ணிட்டாரு, விஜயும் மிஸ் பண்ணிட்டாரு. இனி விஜய் கஷ்டம்தான். இல்லை, இப்போ ஸ்டில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி முடிச்சுட்டு விஜய் கூட போகணும்னு நினைக்கிறாரு. மிதுன் பழனிசாமி அரெஸ்ட் ஆகிறாருன்னு வைங்களேன். அதே மாதிரி வந்து கட்சி உடையுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இதை யூஸ் பண்ணலாம்ல. பாஜக இன்னைக்கு கூட்டணிக்காக மிரட்டி எவ்வளோலாம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது திருப்பி வந்து அவருக்கு ஒரு சிம்பதியை தானே கிரியேட் பண்ணிவிடும். ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் கிரியேட் ஆன மாதிரி. ஆர்கே நகரில் எந்த சிம்பதியும் டிடிவி அந்த ரெய்டு சிம்பதியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி அவர் கொடுத்த 2000 ரூபா தான் ஓட்டு. கொடுத்ததே நம்ம நண்பர்கள் தான். நம்ம செந்தில் பாலாஜியும் வெற்றி வேலும் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா தெரியாது எது ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. ஆர்கே நகர் பேசிக்காக ஏடிஎம்கே தொகுதி. அது ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்க் இருக்கக்கூடிய தொகுதி. அதுக்குள்ளே அது ஒர்க் ஆகுது. அது வந்து இதெல்லாம் வந்து முன்னாடியே நடந்திருக்கணும் தம்பி. நீங்கள் வண்டி வந்து விழுப்புரத்தை தாண்டிச்சு, நீங்கள் செங்கல்பட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் வந்துருச்சு. வண்டி விழுப்புரத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே வண்டி வந்து டிரைல்மெண்ட் ஆனால் கூட அது விழுப்புரத்தை தாண்டி தான் டிரைல்மெண்ட் ஆகும். மறுபடியும் செங்கல்பட்டுக்கு போகுன்றதுக்கான சிம்டம்ஸ் அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ விஜய் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாப்புல. எடப்பாடி வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்திருக்காப்புல. எடப்பாடி ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு காரணமே எடப்பாடிக்கு இருந்த ப்ரெஷர். அவருக்கு அவ்வளோ ப்ரெஷரு. நம்ம செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் அவ்வளோ ப்ரெஷரு. கட்சி உடஞ்சிருமேன்ற ஒரு பயம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கரப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கணும். ஊழலையும் பண்ணிவிட்டு அரசியலையும் பண்ண முடியுமா? ஊழல் வேற, அரசியல் வேற. ஊழலில் பாதிக்கப்பட்டதுனால தானே ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சோகத்திலேயே மாத்திரை மருந்து எதையும் ஒழுங்காக சாப்பிடாம உடல் நலன் சீர்கட்டு இறந்தாங்க. ஊழல்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. ஊழலை எதிர்த்து பிறந்த கட்சி தான் அதிமுக. ஆனால் அதோட விதி முழுக்க ஊழல்களாலேயே நெய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. விஜய் வந்து வண்டியை மிஸ் பண்ணிட்டார். எங்களையும் வந்து வண்டியில் ஏற்றிக்குவாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் வந்து இப்போ வண்டியில் அவங்களுக்கு இடம் கிடைக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களே. இந்த டெவலப்மெண்ட்னால அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன். ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு மலேசியாவில் ஒரு சிபிஐ கேஸ் இருக்குது, அதை தூக்கிட்டாங்க. சசிகலாவுக்கு எதிராக அந்த ரூபா ஜெயில் கேஸ் இருக்குது, அதை தூக்கிட்டானுங்க. டிடிவி தினகரனுக்கு சுகேஷ் சந்திரசேகர் கேஸு அப்ரூவரோட ஆஸ்திரேலியா பிரகாஷ்னு ஒரு பையன், அவனோட அப்ரூவரோட அவனை தூக்குறதுக்கு தயாராகவே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இவங்களும் வந்து என்ன சொல்கிறது, அன்சோல்டு ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளோதான். விற்காத கடையில் வந்து விற்காத சரக்குகள், நேற்று செஞ்ச இடியாப்பம், நேற்று செஞ்ச ஊத்தாப்பம், நேற்று செஞ்ச பொடிமாஸ் மாதிரி இவங்க வந்து இன்றைக்கி வந்து வீணாக போனவங்க தான். எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர், டுடேஸ் வேஸ்ட் பேப்பர், அந்த கதியில் தான் இவங்க போயிட்டுருக்க வேண்டியதான். ஸோ தே ஹவ் லாஸ்ட். அதில் வந்து உண்மையிலே இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி வெற்றி பெற்றது வந்து இவங்களை எல்லாரையும் காலி பண்ணதில்லை, இந்த டீமை காலி பண்ணது தான். ஒரு 5 பேர் 6 பேரை காலி பண்ணது தான் எடப்பாடி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த விஷயங்கள் இப்படியே நகருது. பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒரு ரிஃப்ட் கண்டினியூ ஆகுதுன்னா ரெட்டைலை சின்னம் வந்து அதிமுக இருக்கும். ரிஃப்ட் கண்டினியூ ஆனால் அதுக்கு அவங்க பெண்டிங் போட்டுருவாங்க. இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷனில் இருக்க வழக்கை வந்து பெண்டிங் போட்டுருவாங்க. எடப்பாடி அலையன்ஸுக்கு கூப்பிட்டதே வந்து அவர் 11:30 மணி ப்ரெஸ் மீட்டுக்கு வராமல் இருக்கும்போதே அங்கே வந்து கோர்ட்டில் மூவ் ஆகிட்டு இருந்த ரெட்டைலியை வந்து கேஸை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து பயந்து தான் இவர் ஓடி வந்து இங்கே வந்தார் இல்லைங்களா. ஸோ அதை வந்து கையில் வைப்பாங்க, அது கையில் வைப்பாங்க. மிதுன் பழனிசாமி கேஸையும் கையில் வைப்பாங்க. அவர் ஃப்ளைட் விட பார்த்தார்ல, அந்த கேஸையும் கையில் வைப்பாங்க. சம்மந்தி கேஸையும் கையில் வைப்பாங்க. எல்லாத்தையுமே கையில் வச்சுருப்பாங்க. எவ்ரிதிங் வில் பி கெப்ட் ரெடி. பட் கொஸ்டின் வந்து எடப்பாடி வந்து இதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டு வரணும். இன்னொன்று, ஹையஸ்ட் நெகோசியேஷன் பை பிஜேபி. ஏன்னா பல தொகுதிகளில் இவங்க 38% ஓட்டு இருக்கு இல்லையா, 38%ல் 20% ஓட்டு வந்து எடப்பாடி வாங்கினது ஆன்டி பிஜேபி ஓட்டு, பிஜேபிக்கு எதிராக வாங்கின ஓட்டு. 18% அண்ணாமலை வாங்கின ஓட்டு வந்து ஆன்டி எடப்பாடி ஓட்டு.
ஸோ அந்த 38% வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி எடப்பாடி. இப்போ எடப்பாடியும் பிஜேபியும் சேர்ந்துட்டாங்க, ரைட்டா? மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்டாங்க. அப்படின்னும் போது அந்த ஓட்டே சிங்க் ஆகாது. எப்படி சிங்க் ஆகும்? வாய்ப்பே இல்லை. நீங்கள் தொண்டர்களை தாண்டி வாக்காளர்கள்கிட்ட போகிறதுன்றது அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ். அது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய எக்ஸசைஸே வாக்காளர்கள்கிட்ட போகிறது. ஸோ அது அவ்வளோ பெரிய எக்ஸசைஸையும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ தே வில் கோ. பட் அவங்களோட நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா ஆப்ஷனையும் அவங்க கீப்பப் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் வந்து எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான், பட் பேஷண்ட் டெட். பார்க்கலாம் சார், என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய நினைவு கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.